அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஸ்ப்ரிங் பூட்ல டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். 3 டைப்ல நீங்க அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்ட் இன்ஜெக்ஷன், இன்னொன்னு செட்டர் இன்ஜெக்ஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். அது கூடவே இந்த ஆட்டோ வயர்ட் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. நீங்க ஸ்ப்ரிங் பூட்னு எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ண போனாலும் இந்த பேசிக்ஸ் தெரியாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். அதாவது ப்ரீவியஸ் 2 வீடியோவை தான் நம்ம ஸ்ப்ரிங் பூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் நம்ம வந்து வச்சிருந்தோம். அதுல @காம்பனன்ட் நீங்க போட்டீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து மேனேஜ்ட் பை ஸ்ப்ரிங் பூட்னு நான் வந்து சொல்லி கொடுத்திருந்தேன். நமக்கு இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் அதை நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐஓசி கண்டெய்னர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா இந்த வயலட் கலர்ல இருக்க பாக்ஸ் வந்து JVM, அதுல ஸ்பெஷல் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களோட இந்த ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள தான் ஸ்ப்ரிங் பூட் கிரியேட் பண்ற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். இப்போ நீங்க @காம்பனன்ட் நீங்க கொடுத்துருக்கிறதுனால அந்த கண்டெய்னருக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து வந்துருச்சு. இந்த கண்டெய்னரோட டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். அதாவது இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணா நமக்கு இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டோட ஆப்ஜெக்ட் கிடைக்கணும். அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டோட ஆப்ஜெக்ட் எனக்கு இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த கண்டெய்னர் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த கண்டெய்னர்ல இருந்து கெட் பீன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது பாத்தீங்களா, ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ற கிளாஸ் எல்லாமே நம்ம பீன்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை பாத்தீங்கன்னா மேனேஜ்டு பீன்னு நம்ம சொல்லுவோம். யார் மேனேஜ் பண்றா? ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்றா. ஸோ அதை பீன்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் பீன் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? நம்ம கெட் ஆப்ஜெக்ட் அதாவது கெட் பீன் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த லைன் எனக்கு பிஹைண்ட் தி சீன் எனக்கு எப்படி நடக்கும்னா நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் நடக்கும். விச் மீன்ஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைச்சாச்சு. அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அட் திஸ் பாயிண்ட் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே, ஏஜ்ன்றதை எடுத்துக்கிறேன். வில் கீப் வெரி சிம்பிள். ஒரே ஒரு ஷோ மெத்தட் இருக்கு. நம்ம அதை இப்போ வந்து கால் பண்றோம். நமக்கு ஆப்ஜெக்டும் கிடைச்சிருச்சு. இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஹலோ வேர்ல்டு நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு கிடைக்குது. இது நமக்கு எப்படி நடந்துச்சுன்னா நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மெயின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஆனா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்றதுனால நமக்கு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டோட ஹோல்டு நம்ம கிட்ட இருக்கும். அதனால நம்ம ஈஸியா இப்ப இந்த ஸ்டூடெண்ட்னு இல்லை, நாளைக்கு நீங்க இன்னொரு கிளாஸ் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டீச்சர் ஆர் எம்ப்ளாயி, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கூட நீங்க ஈஸியா அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் வச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? பட் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து டிபெண்ட் ஆன் சம் அதர் கிளாஸ். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதும் போது ஆப்வியஸா ஸ்டூடெண்ட் வந்து பென்னு தேவைப்படும். பென் இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? அந்த பென்ன்ற ஒரு கிளாஸ் இந்த ஸ்டூடெண்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ எப்படி இந்த டிபெண்டன்சி எனக்கு வந்து சால்வ் ஆகுது அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு தான் 3 டெக்னிக் நமக்கு வந்து இருக்குது. என்னென்ன டெக்னிக்னா ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செட்டர் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். செட்டர் இன்ஜெக்ஷன் வந்து செட்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துலயுமே ஆட்டோ வைட்னு ஒன்று இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்துறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லூஸ் கப்ளிங்னு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் படிக்கும் போதுல இருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் படிக்கும் போதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? அட் திஸ் பாயிண்ட் எல்லாமே ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் ஷோ இருக்கட்டும், நம்ம இன்னொரு மெத்தட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் வாய்ட் ரைட் எக்ஸாம். எக்ஸாம் வந்து நம்ம வந்து எழுதணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை? பென்னு தேவை. ஃபர்ஸ்ட் பென் கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாமே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்ல படிச்சது தான். ஸ்ப்ரிங் பூட்ல எவ்வளவு ஈஸியா இருக்கு நம்ம சொல்லி தரணும். ஓகேவா? இதுல ஒரு மெத்தட் இருக்கு, பப்ளிக் வாய்ட் ரைட் மெத்தட். ஓகேவா? system.out.println writing using my pen. ஓகேவா? பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்றோம். அதான் நம்ம வந்து சொல்றோம். இப்போ இந்த ரைட் மெத்தடை நான் வந்து கால் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் என்னால வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். பட் ரைட் மெத்தட் பிலாங்ஸ் டு சம் அதர் கிளாஸ், பென்ன்ற கிளாஸ். அப்ப அந்த பென்னுக்கான ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து வேணும். நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், பென் ஈக்குவல் டு நியூ பென். டைமிங் நான் நியூ பென்னு கொடுக்குறேன். இந்த டிபெண்டன்சி நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் வழியா நம்ம வந்து கொண்டு வருவோம். அதுக்கு தான் 3 இன்ஜெக்ஷன் டெக்னிக் நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இங்க பாருங்க, எனக்கு பென்னோட ஆப்ஜெக்ட் எனக்கு கையில வந்து கிடைச்சாச்சு. இப்போ நான் வந்து ஈஸியா இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதோட மெத்தட்ஸ் கால் பண்ணிக்கலாம். பென் டாட் ரைட். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். நம்ம இந்த ரைட் எக்ஸாம் மெத்தடை நம்ம கால் பண்ணோம், விச் இஸ் இன் ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஓகே,
ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இப்போ நம்ம 2 மெத்தட் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட் டாட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ மெத்தட் ஒன்று இருக்கு, ரைட் எக்ஸாம் மெத்தட் இருக்கு. மிச்சம் இருக்க மெத்தட்லாம் ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து வருது. எவ்ரி கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் வித் ஜாவா பேசிக். அதை வந்து விட்டுருங்க. 2 மெத்தட் இருக்கு. ஷோ மெத்தட்னு ஒன்று இருக்கு, ரைட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. நம்ம ரைட் எக்ஸாம் நம்ம வந்து கால் பண்ணலாம். ரைட் எக்ஸாம் கால் பண்ணீங்கன்னா இந்த மெத்தட்குள்ள வரும். இந்த மெத்தட்குள்ள வரும்போது பென் டாட் ரைட்ன்றது உங்களுக்கு வந்து கால் ஆயிடும். ஓகேவா? யா, தட்ஸ் இட். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணலாம். யா, எனக்கு பாருங்க ரைட்டிங் யூசிங் மை பென் வந்துருச்சு. ஏன் ஹலோ வேர்ல்டு வரலன்னா நம்ம ஷோ மெத்தட் நம்ம வந்து கால் பண்ணல. ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நியூ பென்னு இருக்குல்ல, அந்த நியூ பென்னுன்றதை வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் மூலயமா கொண்டு வரணும். இப்படி இருக்கு. இதை நான் வந்து பிரைவேட்டா வச்சுக்கிறேன். நம்ம என்கேப்சுலேஷன்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? பிரைவேட் பென். நம்ம இந்த ஸ்டூடெண்ட் மேலே ஏன் காம்பனன்ட் கொடுத்தா ஸ்ப்ரிங் அது வந்து மேனேஜ் பண்ணிக்கும். எனக்கு இந்த பென்னோட ஆப்ஜெக்டும் நான் மேனேஜ் பண்ண போறதுல எனக்கு ஸ்ப்ரிங் தான் எனக்கு மேனேஜ் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயுமே @காம்பனன்ட் கொடுத்துக்கலாம். இங்க எனக்கு @காம்பனன்ட் கொடுத்ததுனால இந்த பென் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்ப்ரிங் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ இந்த காம்பனன்ட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன நடக்கும்னா, என்னோட இந்த IOC கண்டெய்னருக்குள்ள எனக்கு இப்போ வரைக்கும் 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னோட பென்னோட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஸ்டூடெண்ட்ல எனக்கு தேவைப்படுது. அதாவது நான் என்ன பண்ணணும், லிங்க் மட்டும் பண்ணி விடணும். ஆல்ரெடி இருக்கு, 2 ஆப்ஜெக்ட்மே இருக்கு. ஜஸ்ட் டு ஷோ த ப்ரூஃப் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனா என்ன கால் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், ஜாவா பேசிக்ஸ். ஓகேவா? சவுட் பென் இஸ் கிரியேட்டட். ஓகேவா? ஓகே, நம்ம @காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். அப்போ நான் ஸ்ப்ரிங் மேனேஜ் பண்ணணும் அர்த்தம். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது ஓஹோ நமக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா, பென் டாட் ரைட் இஸ் நல். எஸ், ஆப்வியஸ்லி நம்ம இங்க வந்து ஆப்ஜெக்டே நம்ம அசைன் பண்ணாம நம்ம வந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். அப்பனா என்ன ஆகும், பிஹைண்ட் த சீன் எனக்கு என்ன நடக்கும், இங்க நல்லு தான் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து யோ பென்னு நல்லா இருக்கியா, நல்லா வச்சுட்டு எப்படியா கால் பண்ணுவேன்னு சொல்றான். திஸ் தாட் பென் இஸ் நல். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீ நாட் கால் திஸ். நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் நம்ம வந்து செக் பண்ணலாம். யா, நமக்கு பாருங்க பென் இஸ் கிரியேட்டட்னு எனக்கு இங்க வந்திருக்குது. அப்பனா என்ன அர்த்தம், இந்த லைன் நம்பர் 11 எக்ஸிக்யூட் ஆகும் போது என்னோட கண்டெக்ஸ்ட்குள்ள என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடும். அது இதுக்கெல்லாம் நம்ம @காம்பனன்ட் கொடுத்துருக்கோமோ. உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்க்கு @காம்பனன்ட், இந்த ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் டு ஷோ த ப்ரூஃப், பப்ளிக் ஸ்டூடெண்ட் சவுட் ஸ்டூடெண்ட் இஸ் கிரியேட்டட். ஃபர்கெட் அபவுட் த ஸ்பெல்லிங். நான் ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா யா, இங்க பாருங்க பென் இஸ் கிரியேட்டட் அண்ட் ஸ்டூடெண்ட் இஸ் கிரியேட்டட் ரெண்டுமே வந்துச்சு. ரெண்டுத்துக்கும் நான் @காம்பனன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் திங் என்னன்னா, @காம்பனன்ட் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தானாவே கிரியேட் ஆயிடும். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. வாட் யூ நீட் டு டூ யூஸ், நீங்க ஜஸ்ட் லிங்க் மட்டும் நீங்க வந்து பண்ணி விடணும். இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும், அதனால நான் வந்து எடுத்துறேன் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, as I said earlier, நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டும் இருக்கு, பென் ஆப்ஜெக்டும் இருக்கு. நம்ம சம்திங் நம்ம லிங்க் பண்ணி விடணும். அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்ஜெக்ட் பண்ணி விடணும். அந்த இன்ஜெக்ட் பண்ற டெக்னிக் தான் 3 டெக்னிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் இன்ஜெக்ஷன், செட்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்ட். ஃபீல்ட் இன்ஜெக்ஷனா என்ன சார், ஃபீல்டுன்றீங்க. இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ல நிறைய ஃபீல்டு இருக்கும். ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். இந்த ஏஜ்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, அந்த ஃபீல்டுக்கு மேலேயே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம டிபெண்டன்சியை வந்து வர வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஃபீல்ட் இன்ஜெக்ஷன். ரொம்ப ஈஸி. @autowait, தட்ஸ் இட். அவ்வளோதான், முடிஞ்சது. கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுடைய அந்த டிபெண்டன்சி, இந்த பென்னோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இன்ஜெக்ட் ஆயிடும். ஜஸ்ட் டு ஷோ த ப்ரூஃப், பென் டாட் ரைட். இப்போ நமக்கு ரைட்டிங் யூசிங் பென் வரும். நல்லா பாருங்க, நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம வந்து மேனுவலா நியூ பென்னு சொல்லி நம்ம வந்து கிரியேட் பண்ணல. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு. இதோட பேர் வந்து ஃபீல்டு தானே. அந்த ஃபீல்டு மேல @autowait போட்டா ஃபீல்டு இன்ஜெக்ஷன். புரியுதா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது எனக்கு ரைட்டிங் யூசிங் பென் எனக்கு வந்து கிடைக்கணும். எஸ், நமக்கு பாத்தீங்கன்னா ரைட்டிங் யூசிங் மை பென் வந்துருச்சு. அதான் நம்ம அந்த மெத்தட்ல எழுதியிருந்தோம், ரைட்டிங் யூசிங் மை பென். சூப்பர். இப்போ நம்ம ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு, @autowait பார்த்தாச்சு. நம்ம மேனுவலா எங்கேயாச்சும் லிங்க் பண்ணணுமா, மேனுவலா எங்கேயுமே லிங்க் பண்ணலாம். அதுவா லிங்க் ஆகிக்குச்சு, இந்த ஆப்ஜெக்ட் அதுவா லிங்க் ஆகிக்குச்சு. அதுக்கு பேர் தான் @autowait. புரியுதுங்களா? நீங்க இப்படி நார்மலா பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வயரிங் பண்ணி விடுறதுன்னு அர்த்தம். அது இப்படி நம்ம பண்ணுவோம்ல,
pen equal to new pen. What you are doing, you are manually wiring. அதாவது இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ல ஸ்டூடெண்ட் கிளாஸ் வயர் பண்ணி விட்டுமே context dot get ping அது மாதிரி தான். ஓகே, இப்போ நமக்கு ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதர் 2 டைப்ஸ் ஆஃப் திங்ஸும் இதுக்கு நம்ம வந்து அப்ளிகபிள். என்னன்னு கேட்டீங்கன்னா செட்டர் இன்ஜெக்ஷன். நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், செட்டர் மெத்தட்னு ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, ஜென்ரேட் செட்டர்னு கொடுத்துக்கோங்க. பென் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு செட்டர் மெத்தட் எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா, இதுல திஸ் கீவர்ட் புரியலனா திஸ் கீவர்ட் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த செட் பென் மெத்தட் எனக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து வாங்குது. என்ன ஆர்குமெண்ட்னா பென்னோட ஆப்ஜெக்டே எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது. அதாவது இங்க பென் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த கிரியேட் ஆனது அக்செப்ட் ஆயிட்டு இந்த பென்னுக்கு இதை வந்து அசைன் பண்ணி விடுது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க @காம்பனன்ட் கொடுக்கறனால எனக்கு இந்த பென் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆயிடுச்சு. இந்த செட்டர் மெத்தட் வந்து ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். நீ கால் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் போது என்ன நடக்கும், இந்த உங்களுடைய இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளான பென்னுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கேயும் பாஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸ்ப்ரிங் தன்னந்தானவே கால் பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் பூட் மேஜிக் நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப இந்த பென்னோட ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க பாஸ் ஆயிட்டு இந்த இதுக்கு அசைன் ஆயிடும். புரியுதுங்களா? இப்ப நம்ம ரன் பண்ணலாம். You'll see the magic. Oh no, we are getting error. Same null pointer exception, which means assign ஆவல. ஏன்னு சொல்றேன்னா பை டிஃபால்ட்டா இது நடக்காது. நீங்க தான் சொல்லணும், ஏஎஸ் ஸ்ப்ரிங் நீ எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நீ பண்ணிடு, நான் அந்த செட்டர் மெத்தட்லாம் கால் பண்ணி எந்த வேலையும் நான் பார்க்க போகுது, யூ டூ மை ஜாப் மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பேர் தான் இந்த ஆட்டோ வயர்டு. புரியுதுங்களா? ஜஸ்ட் டு ப்ரூவ் இந்த செட்டர் மெத்தட் கால் ஆகுதுன்றதுக்கு நம்ம ஒரு இது வச்சுக்கலாம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். செட்டர் மெத்தட் இஸ் கால்டு. ஓகேவா? இஃப் ஐ ரன் த கோட் நமக்கு அந்த ரைட்டிங் யூசிங் பென்னா வரணும், செட்டர் மெத்தட் இஸ் கால்டுன்னு வரும். யா எக்ஸாக்ட்லி, செட்டர் மெத்தட் நமக்கு வந்து கால் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் அது கால் ஆனோட தான் நமக்கு இந்த ரைட்டிங் யூசிங் பென், அதாவது நம்ம இங்க காம்பனன்ட்னு கொடுக்கும் போதே நான் என்ன சொன்னேன், பென்னோட ஆப்ஜெக்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அந்த ஆப்ஜெக்ட் இங்க வந்து போயிட்டு இந்த பென்னுக்கு இது அசைன் ஆகுது. இது எல்லாமே ஸ்ப்ரிங்கா தான் பண்ணோம். நம்ம மனித மூளைக்கு இதை வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே பண்ணி விட்டுரும். அமேசிங்களா? இதான் உங்களுக்கு செட்டர் இன்ஜெக்ஷன். கம்பல்சரி ஆட்டோ வயர்ட் நீங்க வந்து போடணும். ஓகேவா? அதே மாதிரி ஃபீல்ட் இன்ஜெக்ஷனுக்கும் ஆட்டோ வயர்ட் போடணும். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். அதை நம்ம வந்து பார்க்கலாம். ரைட் கிளிக், ஜென்ரேட். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும். எப்படி செட்டர் இன்ஜெக்ஷன் வந்து செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணிச்சோ, கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி. இது நம்ம எப்படி பண்றோம்னா, உங்க ஐடியே கொடுக்கும். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஜென்ரேட் கொடுத்துக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கோங்க. பென் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கு. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. சேம் திங், ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது நமக்கு ஆல்ரெடி பென் ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் அதுவாகவே பாஸ் ஆகிக்கும். இது எல்லாமே ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி த்ரூ ஸ்ப்ரிங் பூட். புரியுதுங்களா? நம்ம எங்கேயுமே இதை கால் பண்ணல, எங்கேயுமே இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணல, ஸ்ப்ரிங்கா எல்லாமே பண்ணிக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது எனக்கு ஐ திங்க் இட் வில் ஒர்க். ரைட்டிங் யூசிங் மை பென். நம்ம ஆட்டோ வெயிட் கொடுக்கல, இருந்தாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. நீங்க ஆட்டோ வெயிட் கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனுக்கு ஆட்டோ வயரிங் பை டிஃபால்ட். புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ல ஃபீல்ட் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், செட்டர் இன்ஜெக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம மெயின் மெத்தட்ல இருந்து, அது மெயின் மெத்தட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தட் ஆக்சஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஷோ மெத்தட்னு இருக்குல்ல, அதை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த 3 டெக்னிக்மே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபீல்ட் இன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ண மாட்டோம், செட்டரா யூஸ் பண்ண மாட்டோம், கன்ஸ்ட்ரக்டரா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட். இந்த கண்டெய்னரோட டைப்பே நம்ம கிட்ட இருக்கு. இங்க இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். மெயின் மெத்தட்ல உங்களுக்கு வேற கிளாஸோட ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா, சப்போஸ் மெயின் மெத்தட் இல்லாத ஒரு கிளாஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கிளாஸ், அந்த கிளாஸ்ல எனக்கு பென்னோட கிளாஸ்ல உள்ள மெத்தட், அதாவது ரைட் மெத்தட் பென்ல இருக்கு, அந்த மெத்தட் எனக்கு இங்க தேவைப்பட்டுச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிபெண்டன்சிக்காக தான் நம்ம இந்த 3 டெக்னிக் பார்த்தோம். ஃபீல்ட் இன்ஜெக்ஷன், செட்டர் இன்ஜெக்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும், செட்டர் இன்ஜெக்ஷன் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணும், ஃபீல்ட் இன்ஜெக்ஷன் நார்மல் அந்த ஃபீல்ட்லயே ஆட்டோ வெயிட் கொடுத்துரும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான திங், நீங்க எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு @காம்பனன்ட் கொடுத்துடணும். புரியுதா? யா தட்ஸ் இட். ஐ திங்க் இந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல லூஸ் கப்ளிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் படிக்கும் போது நம்ம வந்து பார்த்துருந்தோம், அதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்து படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க வந்து கொடுக்கலாம், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாய்.